ஏங்க ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு ஆட்டோக்காரர் சொல்றாரு. என்னங்க பிரச்சனை? ஆபீஸ்ல சாமி என்ன கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க. சொல்லுங்க. ஏங்க என்னங்க ஏதாவது சொல்லுங்க, என்ன பாருங்க. ஏங்க உங்க கனவு வீட்டோட பில்டர் உங்களை பார்க்க வந்ததா சாமி என்ன சொன்னாரு. அவர் ஏதாவது சொன்னாரா? பில்டர் நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசினாரா? பணத்தை சீக்கிரமா கட்டணும்னு ஃபோர்ஸ் பண்ணாரா? உங்க கனவு வீட்டுக்கு எதுவும் பிரச்சனையா? ஏதாவது சொல்லுங்களேன். இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? ஏங்க என்னங்க? ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன். ஏங்க உங்க கனவு வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சொல்லுங்க. என்கிட்ட இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ப்ளீஸ். ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? போச்சா ஆதர? போச்சு. என்னங்க? என் கனவு, ஆசை, லட்சியம், விருப்பம் எல்லாமே போச்சா ஆதர? நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த பில்டர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? அத சொல்லுங்க. ஆதர, அந்த பில்டர் நாளைக்கு இதே நேரம் வரைக்கும் உங்களுக்கு கால அவகாசம் தரேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கட்டிடுங்க. 5 லட்சமா? ஆமா பிரபு சார், 5 லட்சம். இதை நாளைக்கு நீங்க இதே டைம்ல உங்களால கட்ட முடியலன்னா நான் வில்லாவை வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஏங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு? நாளைக்குள்ள 5 லட்சம் ரூபாய் கட்டலன்னா உங்க கனவு வீடு கிடைக்காதுன்னு அந்த பில்டர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் கனவு வீடு கனவு வீடாவே போயிரும் போல இருக்கு. இந்த வீட்டை காலி பண்ணணும்னு ஹவுஸ் ஓனர் வந்து மிரட்டிட்டு போறாரு. இப்ப என் கனவு வீடு எனக்கு கிடைக்காம கையை விட்டு போயிரும் போல இருக்கு. இந்த கவலையிலையும் பதட்டத்திலையும் டென்ஷன்லையும் தான் நான் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஆபீஸ்ல இருந்து கிளம்பி நான் பாட்டுக்கு நடந்து வரும்போது ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன். ஏன் ஆதர நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஒரு பக்கம் வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் 5 லட்சம் கட்டணும்னு சொல்லி பில்டர் மிரட்டுறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல சத்யா அவளுக்கு ஏத்த மாதிரி வசதியான வீடா பார்க்கணும்னு சொல்லி மிரட்டுறா. இப்படி ஆளுக்கு மிரட்டினா நான் என்னதான் செய்வேன்? எதை தான் பார்ப்பேன்? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்காது. ஏங்க வாங்க, இங்க வாங்க, சாஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. சத்யா பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை, இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க இதையெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த பில்டர் விஷயத்தை மட்டும் பாருங்க. அதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க. இப்படி அழுது புலம்புறதுனால எதுவும் ஆக போறது இல்லைங்க. ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணலான்னு யோசிங்க. யோசிச்சா நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க.